அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சரியாக 6:30 மணிக்கு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தென்படும். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் ஈடேறுமா அல்லது தேவையில்லாத வேறு ஏதேனும் மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு தரப்பட்ட கிரக மாற்றத்தின் காரணமாக ஓரளவுக்கு சாதகமான நிலையும் பல விஷயங்களில் சாதகமற்ற நிலையும் உருவாக காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுடன் உங்களுடைய உறவு நன்றாகவே இருக்குங்க. குழந்தைகளை கையாளும் போது சவாலான நேரங்களை நீங்கள் சந்திக்கவும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் நடத்தையை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேர்மறையான நிதி கண்ணோட்டம் காரணமாக உங்களுடைய நிதி நிலையில் ஒரு ஏற்றத்தை நீங்கள் அனுபவிக்கவும் செய்யலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா அதிக வசதியையும் வாய்ப்புகளையும் அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பம் அப்படி இல்லைன்னா நண்பர்களினுடைய ஆதரவு உங்களின் நிதி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குங்க. அவர்களின் ஊக்கமும் உதவியும் உங்களுடைய நிதி நிலையில் நேர்மறையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காண வலுவான அடித்தளத்தை வழங்கும். அதே மாதிரி நேரடி உதவி அப்படி இல்லைன்னா தார்மீக ஆதரவு எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து செல்ல உங்களுக்கு உதவுறதுல முக்கிய பங்காற்றுவாங்க. ஒட்டுமொத்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து பயனுள்ள வாய்ப்புகள் அப்படின்னா ஊக்கமளிக்கக்கூடிய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார வளமை நல்வாழ்வுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. உங்களுடைய திருமண உறவில் நல்லிணக்கம் நிச்சயம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நல்லிணக்கம் வேண்டும் அப்படின்னா சந்திரன் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது அலுவலக நிர்வாகத்தை கையாளும் போது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய முயற்சிகளுக்கு விரைவிலேயே பலன் கிடைக்கப்பெறுவீங்க. சில ஏமாற்றங்களுக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெற ஆரம்பிச்சிடும். ஐடிஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு தங்களுடைய தொழில் வெற்றிக்கு கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடன் பணிபுரிபவர்களிடமிருந்து எந்த யோசனையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. சற்று தாமதமாக சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஊடகம் அப்படி இல்லைன்னா சினிமா துறையில் நீங்கள் சிறப்பாக பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய பணிக்கு அலுவலக நிர்வாகத்தால் வெகுமதியும் விருதும் கிடைக்கப்பெறுவீங்க. வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில இடையூறுகளுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதிகளை கண்டிப்பாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் உங்களுடைய அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு அனைத்து வழிகள்லையுமே ஆதரவளிக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைகளில் பணிபுரியும் நபர்களுக்கு ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெறுவதற்கு சமூகத்தின் நல்ல ஆதரவை நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதே மாதிரி குறைந்த முதலீட்டில் ஒரு புதிய வணிகத்தை நிறுவ நீங்கள் விரும்பக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரிதும் பயனடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் தொடர்புடைய இயற்கையான தகவமைப்பு அப்படி இல்லைன்னா விரைவான சிந்தனை ஆகியவை தொழில் முனைவோரினுடைய சவால்களை வழிநடத்துவதற்கு அவசியமாக இருக்கும். குறிப்பாக மூலதனம் கட்டுப்படுத்தப்படும் போது ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுமையும் புரிதல் உணர்வையும் வளர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை எப்பொழுதுமே மறந்து விடாதீங்க. அதே போல் வணிகம் வெற்றிக்கு பெரும்பாலும் நேரமோ தொடர்ச்சியான முயற்சியும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உறுதியுடன் இருக்க வேண்டியதும் சரியான நேரத்தில் நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடுதலாக நீங்கள் கூட்டாண்மை ஏற்பாடுகளில் நுழைவதை தவிர்த்து கொள்ளுங்க. கூட்டாண்மைகள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா சாத்தியமான மோதல்களை ஏற்படுத்த செய்யும். அதனால் கூட்டாண்மை, அதாவது கூட்டாளிகள் இல்லை ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணணும், ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத மோதல் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி வணிக முயற்சிகளில் சுயதினமான பாதைகளை தொடர மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. நடப்பு தொழிலை நடத்துகிறவங்க சிறிது தாமதத்துடன் நல்ல லாபத்தை பெறுறதில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்ப அதிர்வு நேர்மறையானதாகவே இருக்கப்பெறும். இது உங்களை மன ரீதியாக நிலையானதாக வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வயிற்றில் அரிப்பு பிரச்சனைகளை அதிக அளவில் நீங்கள் சந்திக்கவும் நேரிடுங்க. அதனால் வெளி உணவு உண்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள அறிவுறுத்தப்படுறீங்க. மாணவர்கள் அப்படின்னு வரும்பொழுது மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டில் வெற்றி பெற தயாராக இருக்கலாம். கல்வியில் சாதனைகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை காட்டுதுங்க. இந்த முக்கியமான காலகட்டத்தில் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களால் வழங்கப்பட்ட சிறந்த வழிகாட்டுதலை இந்த வெற்றிக்கு காரணமாகவே அமையும். கடந்த காலத்தில் போராடிய இளங்கலை மாணவர்களுக்கு வரவிருக்கக்கூடிய மாதங்களில் கல்வி செயல்திறனை கணிசமாக ஏற்படுத்துவதற்கும் நல்ல தரங்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் கல்வி கற்கக்கூடிய முதுகலை பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் விசா அனுமதிகளை பெறுவதற்கு சாதகமாக இருக்கிறதுனால சர்வதேச படிப்புகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க பெறலாம். வியாபாரம் செய்கிறவங்க சிறு முதலீட்டில் தொழில் தொடங்க வேண்டும். இந்த காலகட்டம் நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபார முடிவில் 3வது நபர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதே போல் திருமணமான உங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படதாங்க செய்யும். அதனால் மோதல் சூழ்நிலைகளில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். காதல் உறவில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் துணையுடன் சாகச இடங்களுக்கு சென்று வருவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை இந்த காலம் உங்களுக்கு தருங்க. பள்ளி, இளங்கலை மற்றும் முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு காதலர்கள் இல்லை தங்களுடைய துணையுடன் ஒரு அற்புதமான காதல் உணர்வை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களுடைய துணையுடன் வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அற்புதமான தருணங்களை படம் பிடிக்க தயாராகவே இருங்க. காதலர்கள் தங்களுடைய உறவுல 3வது நபர்களை ஈடுபடுத்த வேண்டாம். கணவன் மனைவி உறவு மிகவும் சவாலானதாகவே இருக்கும்.